ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் நக்ஷத்ரா. இன்றைக்கி நாம் கேட்க போகிற கதை எக்ஸாம் பூதமும் மந்திர கயிறும். எல்லாரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்களா? உங்களை மாதிரியே தான் ஹர்ஷனும் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருந்தான். ஹர்ஷன் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். நல்லா படிப்பான். ஹோம் ஒர்க், கிளாஸ் ஒர்க் எல்லாம் பர்ஃபெக்டாக கரெக்டான டைமுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவான். ஸ்கூல்லையும் நல்ல ஒபீடியண்ட்டான ஸ்டூடெண்ட்டாக இருப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அவனுக்கு எக்ஸாம்னால் ரொம்ப பயம். நல்லா படிச்சுட்டு தான் போவான். ஆனால் எக்ஸாம் ஹாலுக்கு போனதும் எல்லாமே மறந்து போயிடும். கிளாஸ் டெஸ்ட்டில் நல்ல மார்க் வாங்கியிருப்பான். அம்மா வீட்டில் டெஸ்ட் வச்சா கூட கரெக்டாக எழுதுவான். கொஸ்டின் கேட்டாலும் பயப்படாமல் ஆன்சர் பண்ணுவான். ஆனால் எக்ஸாம் ஹாலுக்கு போனால் மட்டும் என்ன ஆகுமோ தெரியாது, எல்லாமே மறந்து போயிடும். பாதி தப்பாக எழுதிடுவான். மற்ற ஆன்சர் ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணி டைம் இல்லாமல் விட்டுட்டு வந்துடுவான். கடைசியில் மார்க் ரொம்ப கம்மியாக வரும். அவனோட அம்மா, டீச்சர் எல்லாருமே பயப்படாத, எக்ஸாம் தானே, ஃப்ரீயாக விடுன்னு சொன்னாலும் அவனுக்கு என்னமோ ஒரு பயம். போக போக பயம் அதிகமாகிட்டே போச்சு. எக்ஸாம் பயம் எக்ஸாம் ஃபீவராக மாறிடுச்சு. அது வரைக்கும் நல்லா தான் இருப்பான். எக்ஸாம் வந்ததும் அவனுக்கு எக்ஸாம் ஃபீவர் வந்துடும். ஃபஸ்ட்டு 2 டேஸோ லாஸ்ட்டு 2 டேஸோ ஃபீவரோட தான் எக்ஸாம் எழுதுவான். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் ஹர்ஷனோட மிஸ் அம்மாவை கூப்பிட்டு பேசினாங்க. எப்படியாச்சும் இதை இப்பயே மாற்றுங்க, இல்லைன்னா பெரிய கிளாஸ் போகிறப்ப ஹர்ஷன் ரொம்ப கஷ்டப்படுவான்னு சொன்னாங்க. அம்மாக்கும் அப்படி தான் தோணுச்சு. ஹர்ஷனை கூப்பிட்டு பேசினாங்க. எக்ஸாம் என்னடா பூதமா, உன்னை சாப்பிட்ரும்னு பயப்படுறதுக்கு? அப்படி என்னதாண்டா உனக்கு பயம்னு கேட்டாங்க. அவனுக்கு சொல்ல தெரியலை. நல்லாதாம்மா படிச்சுட்டு போகிறேன், எக்ஸாம் ஹால்குள்ளே போனதும் எல்லாமே மறந்து போயிடும்னு சொன்னான். சரி, இதுக்கு ஒரு வழி இருக்கு ஹர்ஷன், அம்மா எல்லாத்தையும் சரி செய்கிறேன்னு சொன்னாங்க. அடுத்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக 2 நாள் இருந்தப்போ அவனை கூப்பிட்டு அவனோட வலது கையில் ஒரு மந்திரிச்ச கயிறை கட்டி விட்டாங்க. ஹர்ஷன், இது உனக்காக கோயிலில் ஸ்பெஷலாக பூஜை பண்ணி வாங்கின மந்திர கயிறுடா, இது ரொம்ப பவர்ஃபுல்னு பூசாரி சொன்னார். இதை கட்டினாலே உனக்கு புது தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்குமா, தைரியமாக ஃபீல் பண்ணுவியான், நல்ல ஞாபக சக்தி கிடைக்குமா, எக்ஸாம் பயம் என்ன, ஃபீவர் கூட வராதான், இனி நீ தைரியமாக எக்ஸாம் எழுதலாண்டா, ஹாப்பியாக இரு, உன் ப்ராப்ளம் எல்லாத்தையும் இந்த கயிறு பார்த்துக்கும்னு சொன்னாங்க. அம்மா சொன்ன மாதிரியே உடம்புல புது தெம்பு வந்ததை ஹர்ஷன் ஃபீல் பண்ணான். கொஞ்சம் டவுட்டாக இருந்தாலும் வழக்கமாக வர்ற பயம் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்துச்சு. மந்திர கயிறை வேண்டிக்கிட்டு தைரியமாக எக்ஸாம் ஹாலுக்கு போனான். என்ன ஆச்சரியம், அவனுக்கு எதுவுமே மறக்கலை. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எல்லா ஆன்சரையும் கரெக்டாக எழுதுனான். கொடுத்த டைமில் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுதுனான். வீட்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்தான். அம்மா, இந்த மந்திர கயிறு நல்லா வேலை செய்துமா, எனக்கு இன்னைக்கு பயமே வரல, எதுவுமே மறக்கலை, எல்லாத்தையும் கரெக்டாக எழுதியிருக்கேம்மான்னு சொன்னான். கடவுளே, என் பையன் பயத்தை போக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி கடவுளேன்னு சாமிக்கு அம்மா தேங்க்ஸ் சொன்னாங்க. அந்த எக்ஸாம் ஃபுல்லாக நல்லா எழுதுனான். அவனுக்கு எக்ஸாம் ஃபீவரும் வரல, எதுவும் மறக்கவும் இல்லை, நல்ல மார்க்கும் வந்துச்சு. அடுத்த டேர்ம் எக்ஸாமுக்கும் அம்மா மந்திரிச்ச கயிறை கட்டி விட்டாங்க. அதுலேயும் நல்ல மார்க் எடுத்தான். அடுத்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்துச்சு. அம்மா கயிறே கட்டி விடலை. 2 நாளில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அம்மா கிட்ட போய் ஞாபகப்படுத்தினான் ஹர்ஷன். அம்மா, வாங்க கோயிலுக்கு போய் கயிறு வாங்கிட்டு வரலாம், எக்ஸாம் வருது இல்லைன்னு சொன்னான். ஏன், அது இல்லாமல் உன்னால் எக்ஸாம் எழுத முடியாதான்னு அம்மா கேட்டாங்க. ஹர்ஷன் உடனே, எப்படிம்மா முடியும், அந்த மந்திர கயிறை கட்டினா தானே எனக்கு தைரியம் வரும், எக்ஸாம் பயம் இல்லாமல் எழுத முடியும்னு சொன்னான். அந்த கயிறில் இருக்கிற மந்திர சக்தி தான் உன் பயத்தை போக்குதான்னு அம்மா கேட்டாங்க. ஆமாம்மா, அதை கட்டின உடனே எனக்குள்ளே புது சக்தி பரவும்மா, கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவேன், பயமெல்லாம் பறந்து போயிடும்னு ஹர்ஷன் சொன்னான். அதை கேட்ட அம்மா சிரிச்சாங்க. ஏம்மா சிரிக்கிறீங்க, நிஜமாதாம்மா சொல்கிறேன், அந்த மந்திர கயிறு இல்லைன்னா எனக்கு மறுபடியும் பயம் வந்துரும்மான்னு ஹர்ஷன் சொன்னான். வராது ஹர்ஷன், நீ நினைக்கிற மாதிரி அது மந்திர கயிறே இல்லை, கோயிலில் கூட அதை நான் வாங்கலை, பக்கத்தில் இருக்கிற ஃபேன்சி கடையில் 10 ரூபாய்க்கு வாங்கின கலர் கயிறு, அவ்வளோதான். உன்னோட தேவையில்லாத பயத்தை போக்க நான் தான் அதை மந்திர கயிறுன்னு சொன்னேன். மந்திர கயிறு இருக்குது, அதனால் நமக்கு மறக்காதுன்னு நீ நம்பின, அதனால் எக்ஸாமில் உனக்கு எதுவுமே மறக்கலை, பயப்படலை, பதட்டப்படலை, அதனால் உனக்கு ஃபீவரும் வரலை. அதே மாதிரி நான் நல்லா தான் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு உனக்கு நீயே திரும்ப திரும்ப சொல்லு, உன்னை நீயே நம்பு, கண்டிப்பாக எதுவுமே மறக்காது அப்படின்னு அம்மா சொல்லி முடித்தாங்க. ஹர்ஷனுக்கு அம்மா சொன்னது புரிஞ்சது. அது கரெக்டு தான் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி நைட் படிச்சுட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி, காலையில் எழுந்த உடனே, அப்புறமா எக்ஸாம் ஹாலுக்கு போகிறப்பெல்லாம் நான் நல்லா தான் படிச்சிருக்கேன், எனக்கு படித்ததெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது,
நான் எக்ஸாமை பயப்படாமல் நல்லா எழுதுவேன்னு சொல்ல ஆரம்பித்தான். அந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஃபுல்லாக அதே மாதிரி சொல்லி சொல்லி மனசில் பதிய வச்சான். பயப்படாமல் கான்ஃபிடெண்ட்டாக எக்ஸாமும் எழுதினான், நல்ல மார்க்கும் வாங்கினான். அதுக்கப்புறம் என்றைக்குமே அவன் எக்ஸாமை பார்த்து பயப்படவும் இல்லை, அவனுக்கு காய்ச்சல் வரவும் இல்லை. எக்ஸாம் பூதமும் பறந்து ஓடிடுச்சு. நீங்களும் உங்களை நம்புங்க, எக்ஸாம் பூதம் ஓடிடும். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு பயப்படுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள்.